ஊரையே ஒருத்தன் ஏமாத்துவான்றது ஒரு பேர் இருக்கும். ஆனா ஊரே சேர்ந்து என்னை ஏமாத்தி விட்டீங்களாடான்னு வெந்து தணிதுக்காது இங்க வந்து ஓடுன்றாரு. ஹீரோயின் வந்து மஸ்து ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். சந்தானம்னா கொளுத்தி இருக்கா போல. வேற லெவல்ல இருக்குது. எல்லாரும் வந்து பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. சம்மரே தேட்டர்ல சூப்பரா இருக்கும். பூமர் விட்டாங்க ப்ரோ. ஃபுல்லா டிப்ரெஷன்ல சுத்தினேன் நானே. படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி மர்டர் தான். சந்தானத்தை மட்டும் மர்டர் பண்ணல. ஹீரோயின் வந்து மஸ்து ப்ரோ. படம்லாம் நல்லா தானே இருக்குது. என்னடா சொல்றது, சந்தான படம்னாலே எப்பவுமே காமெடி தானே. காமெடி மஜா இருக்கு. காமெடி ஆக்டர்ஸ் தான் எல்லாருமே. அதான் ப்ரோ, வேற எதுவும். படம் செம்ம பண்ணா போச்சு. நாங்க பசங்க எல்லாம் போனதுனால எங்களுக்கு நல்லா பண்ணா போச்சு. ஹீரோயின் எல்லாம் மஜா நினைச்சுறாங்க. இன்னொரு 2 ஹீரோயின் வந்தாங்க. அவங்க ரோஹினிக்கே வந்திருக்காங்க. அவங்க சூப்பர் தானே. படம் நல்லா இருந்துச்சு. இது நான் தான் கிங் படம் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு. 8.5 ரேட்டிங் கொடுக்கலாம். நல்லா இருந்துச்சு. நல்ல காமெடியா இருந்துச்சு. புரியல. நல்லா இருந்துச்சு. ஒரு பொணமா ஆக்ட் பண்ணார்ல, நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் தான் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் கண்டிப்பாக படம் பார்க்கலாம். அந்த ஒரு வித்தியாசமா எடுத்துருப்பாங்க. கிளைமேக்ஸ் வந்து செம்ம ட்விஸ்ட் இருக்கும். கண்டிப்பா பார்க்கலாம். எல்லாமே அங்கங்க எல்லாமே பட் அந்த கிளைமேக்ஸ்ல தான் உங்களுக்கு அந்த இதுவே தெரியும். இன்டர்வலுக்கு அப்புறம் போனிச்சு நல்லா. ஆனா அந்த கிளைமேக்ஸ்ல எடுத்ததுதான் பயங்கரமா இருந்துச்சு. எல்லாருமே தியேட்டர்ல தான் பார்த்தாங்க. ஒரு மெசேஜோட சன் ஆயிடுச்சு. யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக் அதில் கொண்டு வந்திருப்பாங்க. வேற லெவல். நீங்க படத்துக்கு வரணும்னா அந்த கிளைமேக்ஸ்க்காக தான் வரணும். பயங்கரமா இருந்தது கிளைமேக்ஸ். படம் வந்து சூப்பரா இருந்துச்சுப்பா. எல்லா சீன்லயும் எல்லா காமெடி நடிகர்களும் சேர்த்து சிரிக்க வச்சாங்க. இப்ப எல்லா ஹீரோ படங்கள்லயும் சந்தானம் ஒரு ஆள் வந்து சிங்கிளா நம்மள சிரிக்க வச்சாரு இல்லையா? இந்த படத்துல அவர் படத்துல மத்தவங்க எல்லாம் நான் கண்டுபிடிச்சது, மத்தவங்க எல்லாம் சேர்ந்து பேசுனதுல நாங்க சிரிக்கணும். அப்படி ஒரு நிலைமை எங்களுக்கு. ஆனா படம் சூப்பர். ஏன்னா 3 வருஷம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா அவரு மனசு தங்கமான மனசு. எனக்கு தெரியும். நாங்க ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கிறப்ப நாங்க எல்லாம் ஒன்னா சாப்பிடுவோம் விஜய் டிவில. அவர் வந்து கள்ள மிட்டாய் கூட ஒருத்தனுக்கு கிடைக்குமான்னு அப்படி கண்ணுக்கு பாப்பாரு. கள்ள மிட்டாய் தான் பாரு, அவனுக்கு ஓரமா இருக்கிறவனுக்கு கிடைக்கல பாரு, கொஞ்சம் பாரமா போய் கொடுத்துருவாடா அப்படின்பாரு. அதுலயும் ஒரு கண்டென்ட் எடுப்பாரு. ஏன்னா நான் கண்டென்ட் அக்கா வந்து பேசுறதெல்லாம் நம்ம கவுண்டமணி ஐயா, நம்ம சந்தானம் ஓப்பனா சொல்றேன். ஏன்னா சந்தானம் என் தம்பி தான். ஓகேவா? அதனால சொல்றேன். அந்த மாதிரி மனசு உள்ளவர். அவரை வந்து கடவுள் விட மாட்டான். அதனாலதான் அவரு விட்டுட்டு போன இந்த காமெடி கோட்டையில ஒருத்தனும் நிலைக்க நிலைக்கவும் முடியாது. ஏன்னா இது அவர் கட்டின சொடலமலை சாமி கோட்டை. இது நீ ஏன் போய் சிவன்கிட்ட போய் அழுகாத. இந்த படம் ஓட வைப்பாங்க. படம் நல்லா இருக்குது. நீங்க எடுத்த படத்தை காலையில கூட 1.5 மணி நேரம் லேட்டா தான் நாங்க வந்தோம். எங்களுக்கு ஏன் அந்த நிலைமை? அதனால தயவு செய்து இந்த படம் உங்களுக்கு ஆர்டினரியா தான் போவோம். ஆனா நாங்க ஆர்டினரியா எங்களுக்கு சந்தானம் வேணாம். அளப்பறையான சந்தானம் வேணும். கலப்பறையா சந்தானம் வேணும். ஓகேவா? அந்த மாதிரி உதாரணமா நீங்க வேணும். அதனால ஒரு 50 வருஷம் இன்னும் வந்து அந்த காமெடி கோட்டையில உக்காந்தோம்னா நீங்க வந்து ஜெயிக்கலாம். இப்ப கூட வந்து ஒரு பெரிய நடிகர் அவர் வந்து கூப்பிட்டு நீங்க வந்து கால் ஷீட் இல்லைன்னு சொல்லியிருக்கீங்க. வேண்டாம், நமக்கு ஆட்டோமேட்டிக்கா காமெடி கோட்டையில தலைவனா இருங்க. ஓகேவா? ஆக மொத்தம் படம் வந்து சூப்பர். எப்பா ஹீரோயின் எல்லாம் நம்ம பாக்குறதுக்காப்பா வந்தோம். என்னப்பா நீங்க பேசுறீங்க? ஒன்லி கெங் மேக் நம்ம காமெடி சந்தானம் தான். ஓகேவா? எல்லாம் அவருக்கு வந்து இப்ப ஒரு பிரியாணி சாப்பிட்டோம்னா தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் வச்சுக்கிறது இல்லையா? அந்த மாதிரிதான் இதெல்லாம். ஓகேவா? அதான் உண்மை. சொல்லுங்க. படத்துல என்ன சொல்ல வராங்க? ஊரே சேர்த்து ஒருத்தரை ஏமாத்துறது பத்திலாம் ஊரே சேர்த்து ஒருத்தரை ஏமாத்திடும். அது மாதிரிதான் அவரு அந்த டைலாக் பேசியிருக்காரு இல்லையா? அது மாதிரிதான் இப்ப தமிழ்நாடு ஆகி போயிடுச்சு. அவர் விட்டுட்டு போன அந்த கோட்டையை நம்மளால பிடிக்க முடியல. புரியுதா? அது மாதிரிதான். வேற தம்பி ராமையா செம்ம. ஏன்னா அண்ணன் வந்து எப்பயுமே அந்த கேரக்டர் தான். ஏன்னா நாங்க ரொம்ப வருஷமா அவரை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். நான் கூட அவர் கூட ஒரு படம் சர்க்குண அண்ணன் படம் எங்கள் பாட்டன் சொத்து அவர் கூட தான் நான் டிராவல் பண்ணி ஒரு சீன் நடித்தேன். ஒரு படம் ஃபுல்லாக நடித்தேன். அண்ணனோட கேரக்டரே தான். அவரும் தங்க மனசுக்காரு. சந்தானம் எந்த அளவுக்கு அவர் தங்கமானவர் என்று நாங்கள்லாம் பார்த்துருக்கோம். யாரும் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறவர். அதனால தான் நாங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஒரு ஆவரேஜாக இந்த படத்தை நீங்கள் நடித்தாலும் நீங்கள் அல்டிமேட்டு கிங்கு மாதிரி, அதாவது அந்த காமெடி கிங்கில் நீங்கள் தலைவனாக வரணும். இன்னும் ஒரு 50 வருஷம் சினிமாவை காப்பாற்றி விட்டுட்டு போங்க. ஓகேவா? காமெடி அவருக்கு ஒரே ஒரு சின்னதாக வெந்து தணிதுக்காது இங்க வந்து ஓடுன்றாரு. அது ஒன்னே ஒரு டைலாக் தான், வேற ஒண்ணும் இல்ல. அவருக்கு ஒன்றும் பெருசா ஒன்றும் கேரக்டர் கொடுக்கல. ஓரளவுக்கு ஒரு 2-3 சீனுக்கு வராரு, அவ்வளவுதான்.
சேசு சூப்பர்ப்பா. ஐயோ என் தங்க பிள்ளை, வைர பிள்ளை, இவ்வளவு சீக்கிரத்துலயா நீ போகணும்? என்னால தாங்க முடியலப்பா அத பாக்க. காமெடி அவரு பண்ணா கூட அவரு இறந்து போயிட்டாருதான் மைண்ட்ல வருது ஒழிய, அந்த மாதிரி ஒரு காமெடி எல்லாம் நம்ம இழந்திருக்க கூடாது. உண்மை அதான். ஏதோ 10 லட்ச ரூபாய் இல்லைன்றதால போயிட்டேன்றாங்க. அது என்ன உண்மையா பொய்யா தெரியல. இருந்தாலும் நம்ம ஒரு சேசுவை நம்ம இழந்து ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு உண்மையாலுமே. ஆமா, நல்லா பண்ணியிருந்தாரு, சூப்பரா பண்ணியிருந்தாரு. வாட்ச்மேனா வந்திருக்காரு, கலக்கி எடுத்துட்டாரு. ஆமா, இந்த மாதிரி அந்த டபுள் அந்த தம்பி வந்து உண்மையாலுமே நான் சிறப்பா பேசுறேன். எப்பா நீ எப்படிப்பா டெத்தாவும் நடிச்ச, உண்மையாவும் நடிச்ச, நல்லா நடிச்சிருக்கப்பா. நீ நல்ல இன்னும் பெரிய லெவலுக்கு எல்லா நடிகரோடையும் நல்லா வரணும்யா. செம்மையா நடிச்சிருந்தாரு. டெத் மேட்ரோன்னு நல்லா வருவாரு. ஆமா, சூப்பரா பாட்டு 2 பார்த்து குத்து குத்துன்னு குத்துறாங்க, வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாங்க. அவர்கிட்ட இருக்கிற சரக்கை வெட்டு வெட்டுன்னு இறக்கி வச்சிருக்கிறாங்க. நம்ம இன்னும் இருக்கிற சரக்கை புடுங்குவோம். ஓகேவா? நம்ம இடத்துக்கு வரட்டும். அவர் எப்படி போனாரோ அப்படியே வரட்டும். விஜய் டிவிலாம் எவ்வளவு பெரிய வாய்ப்பை கொடுத்து கண்டென்ட் சீதையில, அந்த கண்டென்ட் சீதையே நான் ஒரு 3 வட்டம் பார்த்தப்பா கமலா தியேட்டர்ல. வீரம் படத்தை அந்த ஏகேக்காக 5 வட்டம் பார்த்தேன்னா, நம்ம சந்தானத்துக்காக அன்மேரிட் அசோசியேஷன்ல என்னையும் ஒரு மெம்பரா சேர்த்துக்கங்கன்னு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருப்பாரு. உண்மையாலுமே சொல்றேன், அந்த காமெடி எல்லாம் செத்து போச்சியா. அவரு போனவனே 5 வட்டம் அவருக்காக, 5 வட்டம் நம்ம தலைக்காக பார்த்தேன். ஓகேவா? அதனால நமக்கு பழைய சந்தானமா வந்துடுங்க. எங்கேயும் போய் உட்காந்து அழுவாதீங்க. நீங்க சொடலமலை சாமினா யாருன்னு தெரியல உங்களுக்கு? தெக்க போய் கேட்டு பாருங்க. அந்த மாதிரி நான் சிவன் தான் இல்லைன்னு சொல்ல. ஏன்னா நான் தோத்து போயிட்டேன். கடன் வாங்கி சாவாதவன் கரண்ட் அடிச்சாடா சாவ போற அப்படின்னு பாரு. ஊரே ஒருத்தனை ஏமாத்துன்னு அதாவது ஊரையே ஒருத்தன் ஏமாத்துவான்றது ஒரு பேர் இருக்கும். ஆனா ஊரே சேர்ந்து என்னை ஏமாத்தி விட்டீங்களாடான்னு கல்யாண சீன்ல பொண்ணை காட்டி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அது ஒரு கண்டென்ட் இருக்கு. மச்சான்லாம் ரொம்ப அளப்பற படத்தா போயிட்டு இருக்கு. அதுங்களுக்கு எல்லாம் ஒண்ணும் பெரியதா இல்ல. நம்ம ஐயா அண்ணன் சொன்ன மாதிரி காடையை பொறிச்சு கல்லால வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாரு பாரு. அந்த மாதிரிதான் இருந்துச்சு அவங்க நடிப்பு. ஓகேவா? அது மாதிரி நம்ம